Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து பரோட்டா செய்ய போறேங்க. பரோட்டாக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கிலோ மைதா, 1/2 லிட்டர் வாட்டர், 2 முட்டை, சுத்தமான சன்ஃப்ளவர் ஆயில், உப்பு. நம்ம இதை போட்டு தான் நம்ம செய்ய போறோங்க. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர் ஊற்றிடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன். முட்டை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது முட்டை வாட்டர் உப்பெல்லாம் நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மைதா போட்டுடலாம். நல்லா பிணைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த கண்டிஷன் வரும்போது தான் ஆயில் போடணும். போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி உருண்டை பிடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். நல்லா ஒரு அளவுக்கு மாவு ஊறிடுச்சு. திருப்பியும் ஒரு டம்ளர் லைட்டாக ஒரு நல்லா பிணைஞ்சி விட்ருங்க. அப்போ தான் மாவோட ஷைனிங் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் இது மாதிரி சின்னதாக ஒரு டேப்பில் இருந்துச்சுன்னா டேப்பில் யூஸ் பண்ணுங்க. இல்லை கிச்சனில் ஏதோ கல் இருந்தால் கூட கல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கிங்க. கீழே வந்து ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கினா மாவு வந்து எட்டாது கீழே. ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு பின்னாடி அடுத்தது நம்ம கழிச்சு இந்த மாவு எடுத்து இதில் போட்டுக்கிங்க. இதில் போட்டு பின்னாடி நம்ம சின்ன சின்னதாக நைஃப் வீட்டில் இருந்துச்சுன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு மாவு வந்து உல்ட்டா பண்ணி இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக விட்டு பிடிச்சிக்கிங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிக்கிங்க. மாவு வந்து இப்படி லைட்டாக உள்ளே உல்ட்டா பண்ணுங்க. அழுத்தி பிடிச்சின்னா நல்லா பலூன் மாதிரி உப்பிட்டு மேலே வரும். அப்போ சைஸ் எல்லாம் ஒரே சைஸாக தெரியும். இது மாதிரி நல்லா பீடப் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நல்லா தாராளமாக விடுங்க. அப்போ தான் மாவு ஒன்று டச் ஆகாது, ஒட்டாது. மேலே ஃப்ரீயாக போட்டுவிட்டு இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக போடுறோங்களோ அந்த அளவுக்கு மாவு வந்து ஒன்று டச் ஆகாது. நல்லா லேயராக வரும். இது மாதிரி வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு பிளேட்டில் கீழே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்ம யூஸும் போது நல்லா லேயராக வரும். நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பவுல் வச்சிடலாம். பரோட்டா எப்படி யூஸ் வேண்டுன்றது சிம்பிளான முறையில் சொல்கிறேன். இது நான் சொல்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் புரியும். மாதிரி இது வந்து மாமியா தூக்கி போட்டு இப்படி வச்சு அடிச்சிட்டு பின்னாடி அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா தானாக வந்துடும் பரோட்டா. இப்போ நான் அடிக்கிற பாரு. இது மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு பின்னாடி புருஷனை நினச்சிக்கிங்க. அவனை வச்சு கத்திரி வச்சு ஒரு போடு ஒன்று போடுங்க. போட்டுட்டு இது மாதிரி ரங்கன்னு சுற்றி விடுங்க. உன் பின்னாடியே சுற்றிட்டு வருவான். இது மாதிரி வச்சு சுற்றிட்டு காட்டினீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரு உன்னை விட்டு போக மாட்டார். அடங்கிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துருவாரு.
பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் நல்லா தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து 1 by 1 போட்டு எடுத்துடலாம் தவால. இது மாதிரி போட்டு ஒன்று ஒன்றா எடுத்துருங்க. வீட்டில் இருக்குது நான்ஸ்டான் தவால போட்டு யூஸ் பண்ணுங்க. நல்லா ஆயில் போட்டு விடுங்க. No, but stove off. பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். അങ്ങനെ നമ്മുടെ കുട്ടി പൊറോട്ട നമ്മൾ കഴിക്കുവാണ്. അതും ചിക്കൻ ഗ്രേവിയാണ് നമ്മുടേത്. നല്ലതായിട്ടുണ്ട്. ഈ ചിക്കൻ ഗ്രേവിയോട് ഈ പൊറോട്ട നല്ല രീതിയിലായിട്ടുണ്ട്. എല്ലാവരും ഇത് ട്രൈ ചെയ്യുക. ലൈക്ക്, ഷെയർ ആൻഡ് സബ്സ്ക്രൈബ്.